டைரக்டா எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் சரி, நீங்க அந்த மெச்சூரிட்டி காமிக்க 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 உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்க ஆரம்பிப்பாங்க, பேசுவாங்க. ஓகே, இது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம். ஸோ டைரக்டா நீங்க ஒரு பாஸ், ஒரு லீடர் அப்படின்னு நினைக்காம டைரக்டா ஃப்ரெண்ட்லியா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. பர்சனலா கூட ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. பர்சனலா ஷேர் பண்ணி நீங்க அதை சால்வ் பண்றதுக்கு நிறைய இது பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ், அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும் மெடிடேட் பண்ண பண்ண. ஸோ சயின்டிஃபிக்கா பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு அஹ், இந்த பிரெயின் ரிஜிடிட்டின்னு ஒன்று இருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம பிரெயின்ல வந்துட்டு 1.5 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. பட் ஆனால் நம்ம வந்து 1.5% மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம், நம்மளோட கெப்பாசிட்டியை யூஸ் பண்றோம். மற்றது எல்லாமே வந்து ஸ்டாக்னண்டா அப்படியே தான் இருக்கு. எவ்வளோ பெரிய ஆளானாலும் அவங்கள வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்துட்டு நம்ம மெடிடேட் பண்ண 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 அந்த நியூரல் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரிவடைய ஆரம்பிக்கும். நம்ம புதுசு புதுசா வந்து கத்துக்க ஆரம்பிச்சோம். அந்த புதுசு புதுசா கத்துக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஃபீலிங் வரும். ஓகே, புதுசா கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சீக்கிரமாவும் கத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ மெடிடேஷன் வந்து ரொம்ப நிறைய உங்களுக்கு வந்து ஆற்றலும் சரி, எனர்ஜி சரி, பிளஸ் ஒரு நன்மைகளும் கொடுக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அஹ், நளினி மேம் சொன்ன மாதிரி கிளாரிட்டி, ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கும்போது அந்த கான்சென்ட்ரேஷன்ன்றது வந்து ரொம்ப அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். நேற்று ஒரே ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் கிட்ட போகும்போது எனக்கு சீக்கிரமா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிப்பாரு. அப்போ உடனே வந்துட்டு உனக்கு 5 வருஷம் ஆயிடும். இன்னும் சார் இல்ல இல்ல எனக்கு பத்தாது, இன்னும் நிறைய சீக்கிரமா நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னபோது உனக்கு 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும் அப்படின்னு என்னன்னா நம்ம ஃபோக்கஸ் வந்து ரெண்டு டைவர்ட்டா வச்சிருவோம். ஸோ ஒன்னு வந்து இந்த ப்ராசஸ்ல ஒரு கண்ணு வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு ரெண்டு கண்ணு இருக்கு, ஒரு கண்ணு வந்து அவுட்கம்லயே வச்சிருக்க, இன்னொரு கண்ணு வந்து இந்த ப்ராசஸ்ல வச்சிருக்க. ஸோ ரெண்டுமே டைவர்ட் ஆகுறதுனால உன்னோட உன்னோட அவுட்கமும் லேட் ஆகும், உன்னோட ப்ராசஸும் வந்து ஸ்லோவா தான் நீ வந்து இன்டேக் பண்ணிப்ப. ஸோ வெறும் உன்னோட ரெண்டு கண்ணையும் ஃபுல் கான்சென்ட்ரேஷன், ஃபுல் ஃபோக்கஸ் இந்த ப்ராசஸ்ல வச்ச அப்படின்னா, லைக் பேஷனோட கம்பேஷனோட நீ எந்த வேலை பண்ணாலும் சரி, இட் வில் லீட் டு அ கிரேட்டர் சக்சஸ்